தாவைக்கால நடக்கிற இந்த பூத் கமிட்டி இந்த கூட்டத்தையும் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த வரவேற்புகளையும் செந்தில் பாலாஜியா, அண்ணாமலையா இல்ல வேலுமணியான்னு நீங்க போட்டி போடுங்களா? நாங்க யாருன்னு காட்டுறோம் உங்க கொங்கு மண்டலத்துல. 16,000 பேர் அரங்கத்துக்கு உட்காந்து, அது இல்லாம வெளியில கிட்டத்தட்ட 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். 20,000 பூத் ஏஜென்ட்டுகளை உருவாக்குவதற்கு, அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, அவர்கள் வாக்கு கேட்பதற்கு, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். நாம் தமிழர்னு ஒரு கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் முகவர்கள் இருக்காங்களா? கிடையாது. சில ஊர்களில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆளே இருக்காது. 8 வருஷம் 10 வருஷம் ஆரம்பிச்ச கட்சிகள் கூட இன்னைக்கு முகவர்களை போட முடியாத சூழல்ங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி இன்னும் முகவர், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க முகவர்களை போட்டுருமா? நீங்க சொல்லுங்க. நான் ஆர்வம் இதுல பேசுறேன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. பாமக தமிழ்நாடு முழுக்க முகவர்களை போட்டு. இல்ல, நான் எதை சொல்றேன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் எடப்பாடியை தேர்வு பண்ணுறதுக்கு மக்கள் தயாரா? ரெட்டலைங்கிற அந்த சின்னத்திற்காகத்தான் மக்கள் நிற்கிறாங்க. எடப்பாடிக்காக யாரும் நிற்கல. பாரதிய ஜனதா கூட்டணி சிறுபான்மை ஓட்டுகள், தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் ஓட்டுகள் எந்த காலத்திலும் இனிமே அதிமுகவுக்கு போகாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு கூட்டணி நிற்குமா என்னங்கிறது நான் 9 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். தாவேக்கா ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்திருக்கிறது, 3வது பெரிய கட்சியாக அப்படின்னு. இல்ல, முதல் பெரிய கட்சியாவே நீங்க எடுத்துக்கோங்க. என்னப்ப ஏன் 3வது நீங்களே பின்னுக்கிட்டு? திமுக அதிமுக நீங்க ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆர்வ மிகுதியில பேசுறீங்க. இல்ல, ஆர்வ மிகுதி இல்ல. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவைக்கால பூத் கமிட்டி, அதில் விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போகிற வரைக்குமே ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய வரவேற்பு. எல்லாமே ஆர்கானிக்காக கூடியிருக்கிற ஒரு கூட்டம், காசு கொடுத்து கூட்டப்பட்டதில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி, பெரிய பெரிய கட்சிகள் வர்ற கூட்டத்துக்கே ஒற்றுமைப்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தாவைக்கால நடக்கிற இந்த பூத் கமிட்டி இந்த கூட்டத்தையும் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த வரவேற்புகளையும் எப்படி பார்த்து? தமிழக வெற்றி கழகம் கோவையில் தொடங்கி இருக்கிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கோவையிலே காலடி வைத்திருக்கிறார். கண்கொள்ளா காட்சியாக எங்கு பார்த்தாலும் சிவப்பு மஞ்சளும் நிறைந்த வண்ண கொடிகள் கோவையில் பறந்து கொண்டிருக்கிறது. 16,000 முகவர்கள். முதல்ல எளிய மக்களுக்கு புரிகிற வகையில் நம்ம சொல்லணும்னு சொன்னால், ஏன் முகவர்கள் மாநாடு? ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு முகவர்கள் மாநாட்டை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே ஆதவ் அர்ச்சனா அந்த கட்சியில் இருக்கிற போது YMCA மைதானத்தில் நடத்தி காட்டினார். இப்போ அதே ஆதவ் அர்ச்சனா அவர்கள் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முகவர்கள் மாநாட்டை கோவையிலே நடத்துவதற்கு காரணம், 5 மண்டலங்களாக தமிழ்நாடு பிரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மண்டலமாக இன்றைக்கு கோவையை ஏன் குறிவைத்திருக்கிறார்கள் என்றால், செந்தில் பாலாஜியா, அண்ணாமலையா இல்லை வேலுமணியான்னு நீங்கள் போட்டி போடுங்களா? நாங்கள் யாருன்னு காட்டுறோம் உங்கள் கொங்கு மண்டலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் வெற்றி பயணத்தை பறைசாற்றுவதற்கு கோவையில் இன்றைக்கு கூடியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய முகவர்கள் மாநாடு. மிக பிரமாண்டமாக 16,000 பேர் அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வெளியில் கிட்டத்தட்ட 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் அந்த தலைவனை காணுவதற்கு கண்கொள்ளா காட்சியாக கையெழுப்பி காத்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்க ரோட் ஷோலாம் நடத்தலை. விமான நிலையத்திலிருந்து அவர் தங்கும் விடுதிக்கு போகிற பாதையில் லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்ப்பதற்கும் அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்குமாக திரண்டிருந்த மக்கள் தான். என்ன பிரதமர் நடத்தின மாதிரி ரோட் ஷோ நடத்தினார் நீங்கள் நினச்சிங்களா? மலர் தூவி அப்படியே சாலையில் மலர் மேலேயே வாகனம் முடிச்சா? இல்லை. ரோட் ஷோ தானே இது? ரோட் ஷோ தான். அதெல்லாம் கிடையாது. அவரு வந்தவர் விமான நிலையத்துல கார்ல ஏறினவர் உள்ளே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு தங்கும் இடத்துல போய் இறங்கி இருக்கலாம். நின்று மக்களை சந்திச்சுட்டு வர்றது ஒரு பயணமாகவே அப்படியே வர்றது, அது பேர் ரோட் ஷோ. மக்கள் கூடி இருக்கிற போது ஒரு தலைவன் எப்படி காருக்குள்ள பயணிக்கணும் முடியும்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்பீங்க? திமிர பத்தியெல்லாம் காருக்குள்ளே உட்காந்து போறாரு, லட்சக்கணக்கான மக்கள் கையை குரல் எழுப்பி கத்துறாங்க. அந்த நேரத்திலே இந்த விஜய் எவ்வளவு தெனாவட்டா காருக்குள்ள வர்றாருன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த மக்களை
பார்ப்பதற்கு அந்த கேரவானில் மேலே ஏறி பாருங்கள், ஒரு பையன் பாருங்கள் மரத்தில் ஏறி குதிச்சு உரகு குட்டி மாதிரியே வந்து நின்று அந்த தலைவன்கிட்ட துண்டை வாங்கி போட்டு அந்த உற்சாகம் இருக்குல்ல எந்த தலைவனை. எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு விஜய்க்கு தான் அந்த பக்கம் அந்த 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 ஒரு மாஸ் கிடச்சிருக்குன்னு நீங்கள் எல்லாருமே பொறாமப்படுறது இல்லை. ஆனால் அது வந்து ஒழுக்கம் இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை தொண்டர்கள் கிட்ட ஒரு விஷயமா பார்க்குறாங்க. எந்த கட்சியில் ஒழுக்கம் இருக்குது? அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த ஞானசேகரன் ஒருத்தன் ஒரு பெண்ணை கற்பழிச்சானே, அது சரியான இல்லை. நான் அந்த மாதிரி சொல்லலை. தொண்டர்கள் கிட்ட ஒரு தலைவர் ஒரு மாபெரும் கூட்டம். நீங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஹெலிகாப்டர்ல வரும்போது ஹெலிகாப்டர்ல அம்மாவை பார்க்கவே முடியாது, மேலே இருப்பாங்க. ஆனால் கீழே மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஏன் ஆர்ப்பரிக்கிறான்? அந்த முகத்தை ஒரு தடவை பாத்திரம்னு சொல்லி ஆர்ப்பரித்தது போல இன்றைக்கு விஜய் அவர்கள் அன்னைக்கு கேரவானில் போகும்போதே அந்த முகத்தை பாத்திரம்னு முண்டி அடிச்சு எப்படியாவது பார்த்துடலாமா, ஏன்னா உயரமாக இருப்பான் குள்ளமாக இருப்பான், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் முண்டி அடிச்சு பார்க்குற அந்த விஷயம் இருக்குல்ல, பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பார்க்கணுங்கிறதே ஒரு அதிர்ச்சின்னு சொன்னால் அவன் கை கொடுக்கணும், அவர் கையை கொடுத்துட்டாருன்னா அது எவ்வளோ பேரதிர்ச்சியாக இருக்கும். ஆக லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன், வழிநடத்தக்கூடிய பக்குவம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து தலைவனை பார்ப்பதற்கு ஆர்வ மிகுதியால் அவர்கள் முண்டியடித்து அதை பார்க்குற போது அதுக்கு கட்டுப்பாடெல்லாம் விதிக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை காவல்துறையை போட்டாலும் குவிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? நெட்டுக்க இதை நிப்பாட்ட வேண்டியதான். நெட்டுக்க கம்பு கட்டி இதில் ஒரு வருஷம் இதில் ஒரு வருஷம் அந்த கோயில்களில் போய் அர்ச்சனை செய்கிற மாதிரி நிப்பாட்ட முடியும். அப்போ தான் அது கட்டுப்பாடாக இருக்க முடியும். இவர் சாலையில் போகிற போதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுகிறார்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை இன்றைக்கு கோவையிலே தீர்மானித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது பொறாமையில இன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் பொறாமப்படுவீங்க. என்ன காரணம்? பொறாமையில இல்ல, இது வந்து ஒரு ரசிகர் கூட்டத்தில இருந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கிறவங்க கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு பேசிக்கான ஒரு குவாலிட்டி தான். அப்படியெல்லாம் கிடையாது. பேசிக்கா இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்ன்ற அதன் அடிப்படையில் வர்ற கேள்விதான். இப்ப அவர்களுமே இப்ப எல்லாரும் எங்களுடைய தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க இப்படி இருக்க கூடாது இல்ல, அதனாலதான் எழுப்பப்படுற கேள்வி. நீங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து ரசிகர்கள் தான் அவர் பின்னாடி போனாங்க. அதற்கு பிறகு அந்த அமைப்பு எவ்வளோ கட்டுப்பாட்டோடு அவர் கொண்டு வந்தாருங்கிறத இன்றைக்கும் வரலாறு எழுதியிருக்கு, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக அவரை சுற்றி இன்றைக்கி போகுதுன்னு சொன்னால் இப்போ தான் அந்த அரசியல் வகுப்பை தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு குருவம்பாளையத்தில் நீ மிகப்பெரிய அந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடைபெறுகிற இந்த மாபெரும் அந்த கூட்டத்தில் அரசியல் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு உரிய போதனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்தரங்கம் நடக்குது. அப்போ அந்த கருத்தரங்கத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அறிவுரைகள் அந்த இளைஞர்களுக்கு கற்பிக்கப்படும். இதுதான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போக முடியுமே ஒழிய எடுத்தோன்னே ஒரு தலைவன் வந்து கை நீட்டி விரல் நீட்டி ஒரு விஷயத்தை சொல்ல வந்து அந்த அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நீங்கள் ஒன்று செய்யுங்க. விடுதலை சிறுத்தைகள் என்கிற பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவனால் வளர்த்தெடுக்கப்பட்ட போதிலும் கூட அவர் விரல் நீட்டி சொன்னால் அந்த இளைஞர்கள் கேட்பார்கள். ஆனால் மாநாடுகளில் அவர் விரல் நீட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஆர்வம். அந்த ஆர்வம் மிகுதியால் தலைவனை எப்படியாவது பக்கத்தில் போய் பார்த்துடணும், தலைவனை எப்படியாவது அவருடைய கையை பிடிச்சிடணும் அப்படின்னு அந்த எதிர்பார்க்கிற கூட்டர்களை எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவன், கிராமத்தில் இருந்து ஒரு தலைவனை பார்ப்பதற்கு அவன் காண ஓடி வருகிறான் என்றால் அவன் அதைத்தான் விரும்புவான். நீங்கள் அந்த நேரத்தில் சோறு கொடுத்தா கூட வேணான்றுவான், பஞ்சாமிர்தம் கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை, என் தலைவனை நான் பார்க்க வேண்டும் என்று பதறுகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் நீங்கள் ரசிகர்கள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ரசிகர்களை பக்குவப்படுத்துகிற வேலையைத்தான் இன்றைக்கு முகவர்கள் மாநாடு என்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை 16,000 பேர் ஒரே இடத்துல குழுமுகிற அந்த மாநாட்டை. இப்போ ஒரு விஷயம், முகவர்கள் யார்? வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் உண்மையானவர்களா போலியான வாக்காளர்களா அதை பார்ப்பதற்கு ஒருத்தர் தேவை. அவங்க பேர் உள்ளவங்களா, அவங்க கொண்டு வந்திருக்கிற வாக்காளர் அட்டையில் இவங்க சரியாக இருக்கிறாங்களா அதை பார்த்து டிக் அடிக்கிறது ஒருத்தர், 2 பேர். மொத்தம் 35,000 பூத்துக்கள் தமிழ்நாட்டில் 70,000 பேரை நியமிக்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2வது ஆண்டிலேயே 70,000 முகவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் திமுகவுக்கே வந்து கிளைதோறும் வந்து 2 முகவர்களை போடுறது ரொம்ப எளிது. அதிமுகவுக்கு போடுறது எளிது. மற்ற எந்த இயக்கங்களுக்கும் போட முடியாது தமிழ்நாட்டில். காங்கிரஸ்கள் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எங்கே இருக்காங்க? ஒரு முகவர்களை தேர்வு செய்யலாம். 2 முகவர்களை தேர்வு செய்வது என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு சாத்தியமில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு 2 முகவர்கள் அல்ல, ஒரு பூத்தில் 5 முகவர்களை நியமிக்கக்கூடிய அளவிற்கு வலிமையுடைய வல்லவர்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 70,000 பூத் ஏஜெண்டுகளை உருவாக்குவதற்கு, அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, அவர்கள் வாக்கு கேட்பதற்கு, அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம். நாம் தமிழர்னு ஒரு கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் முகவர்கள் இருக்கிறாங்களா? கிடையாது. சில ஊர்களில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆளே இருக்காது. ஸோ அந்த வகையில் இப்போ தாவேகா ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் கட்சியாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு இப்போ இதன் மூலமாக எடுத்துக்கலாம். 3வது பெரிய கட்சியாக அப்படின்னு இல்லை, முதல் பெரிய கட்சியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னப்பா
ஏன் மூன்றாவது நீங்களே வந்து பின்னுக்கு தள்ளுறீங்க? திமுக அதிமுக நீங்க ஆட்சியில இருந்தாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆர்வ மிகுதியில பேசுறீங்க. இல்லை ஆர்வ மிகுதி இல்லை. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். பிறந்த 2வது வருஷத்துலேயே 70,000 முகவர்களை போடுகிற அளவிற்கு ஒரு வல்லமையுடைய ஒரு கட்சி. நீங்கள் ஆட்சியெல்லாம் அவங்க ஆண்டாங்க பண்ணாங்க. அவங்க ஆண்ட லட்சணம் தான் தெரியுதே. 50 ஆண்டு காலம் நம்மளை எப்படி ஏமாற்றி இருக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மக்கள் அனைவரும் புதியதை விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். விஜய் வந்து எதிர்பார்க்குறேன். நான் ஆர்வ மிகுதியெல்லாம் பேசலை, நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கண்கொள்ளா காட்சியாக தானே இருக்குது. கோவையே திரண்டு இருக்கிறதே. இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் வந்து துப்பாக்கி சூடுங்கிறதே மறந்து போயிட்டானே தமிழன். இன்றைக்கி எல்லாம் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே. எப்படி மாற்றம் வந்தது? நாளைக்கு கருத்தரங்கம் இன்னும் பயங்கர புஷ் ஆகும். நாளைக்கு நாளைக்கு ஃபுல்லாக கோவையே அதிரும். அப்போ பிறந்த 8 வருஷம் 10 வருஷம் ஆரம்பித்த கட்சிகள் கூட இன்றைக்கி முகவர்களை போட முடியாத சூழலுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி இன்னும் முகவர் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க முகவர்களை போட்டுருமா? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆர்வம் இதில் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பாமக வந்து தமிழ்நாடு முழுக்க முகவர்களை போட்டு. இல்லை, நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே விஜய் அவர்கள் தாவேக்காலேருந்து இந்த மாதிரி பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது டக்குன்னு எடுத்து திமுக அதிமுகன்னு கம்பேர் பண்ணுறீங்களே, அவங்க இன்னும் இதை விட இன்னும் ரூட் லெவலில் போயிருக்கிறாங்க. இல்லை, மரியாதைக்குரிய ஆதவர்ச்சனா வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டார் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து. என்ன சொன்னார்னா, 26% கொண்ட திமுக இப்பொழுது அண்மையிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின்படி 18% கொண்ட அதிமுக. இப்போ நம்ம தேர்தல் களத்தில் அவங்க 2 பேர் தான். 18, 26, 8% வாக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்றிருக்கு. திமுக, நான் சொல்கிறது திமுக கூட்டணி இல்லை, சரிங்களா? இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் இயக்கமாக பார்க்குறோம் நம்ம. இந்த 18, 26 ஏன் தாண்ட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அதைத்தான் அன்றைக்கி ஆதவர்ச்சனா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வரையறை தொகுத்து வழங்குறது. கடந்த காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குச்சு, இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்கிறத பாருங்க. அதிமுக இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி. நான் என்ன கேட்குறேன்னா, சட்டமன்றம் என்பது வேறு, நாடாளுமன்றம் என்பது வேறு. நாடாளுமன்றத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது மக்களுக்கு தெரியாதா? ரொம்ப தெளிவாக இருக்கான். இப்போ சட்டமன்றத்துக்கு யாரை தேர்வு பண்ணணும்னு இருக்குல்ல, இப்போ சட்டமன்றத்தில் எடப்பாடியை தேர்வு பண்ணுறதுக்கு மக்கள் தயாரா? ரெட்டலைங்கிற அந்த சின்னத்திற்காகத்தான் மக்கள் நிற்கிறாங்க, எடப்பாடிக்காக யாரும் நிற்கலை. பாரதிய ஜனதா கூட்டணி சிறுபான்மை ஓட்டுகள், தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகள் எந்த காலத்திலும் இனிமேல் அதிமுகவுக்கு போகாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு கூட்டணி நிற்குமா என்னங்கிறது நான் 9 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆக தமிழக வெற்றி கழகம் நல்லா கேட்டுங்க, இவங்க கூட்டணி 2 கட்சி. நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் அதிமுகவும் திமுகவும் தனித்தனியாக எங்கள் தேர்தல் களத்தில் சரியான தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, ஆண்ட கட்சி தானே இந்த நாட்டை, மக்களுக்கு பயங்கரமாக சேவை செஞ்சுருக்கிறீங்களா, சொல்ல முடியாத ஆற்றலை செஞ்சுருக்கிறீங்களா, தனித்தனியாக நீங்கள் உங்களுக்கு மான ரோசம் இருந்தால் தனித்தனியாக நின்று பாருங்கள், உங்களால் நிற்க முடியுமா? நீங்கள் ஏன் கூட்டணி சேர்க்குறீங்க? அப்போ உங்கள் கொள்கையில் முரண்பாடு, உங்கள் கூட்டணி நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம். நீங்கள் நடத்திய இந்த அரசியல் என்பது, நீங்கள் நடத்திய ஆட்சி முறை என்பது மிக கேவலமானது, அருவருக்கத்தக்கது என்பதால் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் வருமா, சாதி கட்சிகள் நம்மளோட சேருமா? இது 2 கட்சி இன்றைக்கி ஏன் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தமிழக வெற்றி கழகம் அதை சொல்லியிருக்கா? என்ன சொன்னாங்க? எங்களோட கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியை பகிர்ந்து கொள்வோம். நாங்கள் எங்கள் திமுக அதிமுக சொல்லுங்க பார்ப்போம், தைரியம் இருந்தால். ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? அப்போ இது எதை நோக்கி பயணிக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. தனி ஒரு ஆளாக நின்று தமிழகத்தை ஆள்வதற்கு துடிக்கிறது. அந்த பச்சிளம் குழந்தை ஊர்ந்து வருகிறது, நடப்பதற்கு எழுகிறது. அது கோவையில் நடக்க தொடங்குகிறது. காத்திருங்கள். தமிழ்நாடு முழுவதும் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற முகவர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அதிருகிறது. அடுத்த அரசியல் கட்டமைப்பை, ஆட்சி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு சின்னஞ்சிறிய குழந்தை எழுந்து நடந்து வருகிற வேளையில் நீங்களும் வாழ்த்துங்கள். கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன். நன்றி.